1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. 50-60 ஆண்டு காலமாக இருவேறு திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி ஏமாளியாக இருக்கும் நிலைமை தமிழ் சொந்தத்திற்கு மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சி காலத்தின் அவசியம். நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இந்த உலகத்தில் தனித்த கட்சி. ஏன் மாற்று என்று வருகிறார்கள், ஆனால் அனைத்து மக்களுக்கும் ஏமாற்றம் அளித்துவிட்டு திரும்பவும் அதே திருட்டு திராவிட கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியில் இணைந்து விடுகிறார்கள். நாங்கள் மற்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று வருகிறார்கள், மீண்டும் அவர்கள் கொடுக்கும் நோட்டுக்கும் பணத்திற்கும் சென்று அடிமையாகி விடுகிறார்கள். நம் அண்ணன் வந்தாரு தளபதி தனித்து நிற்பாரு. இந்த தேர்தல் எலெக்ஷன் வந்து தனித்து நின்று கலந்து நினைச்சோம். ஆனா திராவிட கட்சியோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் எதற்காக கட்சி ஆரம்பிக்க வேண்டும்? எதற்காக நீங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும்? காரணம் ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வந்துடக்கூடாது. போன முறை கமலஹாசன் வந்து டிவி எல்லாம் வச்சுட்டு பெரும் புரட்சி பேசிக்கிட்டே உடைச்சிட்டு வந்தாரு. ஒண்ணுமே இல்ல. யாரை திட்டினாரோ, என் வாழ்நாள் எதிரி யார் என்று கூறினாரோ, நான் யாரை எதிர்க்க கட்சி ஆரம்பித்தேன் என்று சொன்னாரோ அவங்க காலத்தை நெட்டிட்டு இருக்கும். அதான் நடக்குது. அவங்க நடைபெற நெட்டிட்டு இருக்காரு. ஆக அந்த கோட்பாடு அந்த வகையில அந்த நாலு பசங்களுக்கு ஏற்கனவே புரியாது. நாம ஏதாவது செய்தியாளர் கேட்டா சுத்தமா புரியாது பேசி நம்மளே கழிப்பிட்டு அம்மா நம்ம என்ன கேட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இது மாதிரி அடுத்த புரட்சியாளருக்கு வந்திருக்காரு. நடிகர்களை இயக்குகிறார்கள். எதற்காக? தமிழ் சித்தாந்தம் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக. ஆரியமும் திராவிடமும் கைகோர்க்கும் என்று அன்றே ஐயா முத்துராமலிங்க தேவர் அவருக்கு முன்பே பலர் கூறியிருக்கிறார்கள். அது இன்று கண்கள் நடக்கிறது. ஏன்? ஏன்னா பிரபாகரனின் மகன், பிரபாகரனின் பிள்ளை ஒருவன் தமிழகத்தையே ஆட்டிக் கொண்டிருக்கிறான், உறுத்திக் கொண்டிருக்கிறான், அனைவரையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஒருவன் வந்துவிட்டால், அரியணை ஏறிவிட்டால் மொத்தமா முடிச்சிருவான். 50 வருஷமா நீ சுருட்டி வச்சிருந்தது எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக குறிப்பிட்ட திராவிட தலைவர் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கண்ணாமூச்சி விளையாட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நடிகராக இருப்பாங்க. அடுத்த நீங்க எழுதி வச்சுங்க சிம்பிள் தனுஷா இருப்பாங்க. அடுத்த வருஷம் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிரிழப்புமானது. எந்த ஒரு கட்சியும் பேசாத அடிப்படை அரசியல் தத்துவத்தை இந்த உலகத்திலே ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் பேசுகிறேன். என் மண், என் மரம், என் மலை, என் நிலம், என் ஆறு என்று பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் மண் வளம் திருட்டு போகிறது. என் மண் வளத்தை எடுத்து என் மக்களுக்கு பயன்படுத்தினால் அது பெருமளவில் இதுவாகாது. அப்பெல்லாம் பார்த்தேன். அப்பா எல்லாம் வந்து சொந்தக்கார எல்லாம் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க, சின்ன பிள்ளை இருக்கும்போது வண்டி வச்சு வச்சிருவாங்க. பெருமளவில் ஒன்றும் பெருசத்துக்கு நடக்கல. ஆனா இப்போ ஒரு மணி நேரத்தில் 52 லாரிகளுக்கு மேல் செல்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஒரு நாளைக்கு எத்தனை மணல்கள், எத்தனை லாரி மணல்கள், எத்தனை டன் மணல்கள் கொள்ளை போகிறது? அந்த வளத்தை மீட்க முடியுமா? ஆற்று மணலை உங்களால் மீட்க முடியுமா? முடியாது. சரி, ஆற்று மணல் மலை வந்து வருது. அந்த மலையாட்சி உறுப்பினர் அப்படின்னா அதுவும் கிடையாது. கருப்பாரி யாருக்கு? கருப்பாரி வெட்டி கருப்பாரி பண்றது ஏத்தி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அனுப்புறது. தன் நிலத்தில் இருக்கும் ஒரு வளத்தை அதுவும்
யாராலும் அந்த மலையை உருவாக்க முடியாது. அப்படி ஒரு வளத்தை அழித்து மற்றவர்களுக்கு ஏற்றுமதி செய்யணும். என்ன அவசியம்? அப்படிங்க என்ன நீங்க பண்ணிட போற? அப்படி என்ன ஆட்சி பண்ண போற? ஒரு மண்ணை உருவாக்க முடியாத மண்ணு மயில நீ வந்து மலையை வெட்ட. ஏன் மலையை வெட்ட சொல்லு. திண்டிவனம் பக்கத்துல ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க பாக்குறேன் கோயில் ஏறும்போது இறந்து போறத பாக்குறேன் மலையை பாதி முடிச்சு வச்சிருக்கான். எனக்கு ஒண்ணு புரியல. இந்தியாவில் இருக்கிற அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை தான் பண்ணிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கா? அவ்வளவு பெரிய மலையை வெட்டி தின்னுட்டு இருக்கானுங்க திருட்டு பசங்க. அது புராதன கோயில், பஞ்சபாண்டவர் கோயில். ஒரு புராதன கோயில், பஞ்சபாண்டவர் கோயில், அரசாங்க முத்திரை வச்ச போர்டு வச்ச அந்த கோயிலே இந்த நிலைமைனா மற்ற மலைக்கு நிலைமை சொல்லுங்க. அந்த இடத்துல போர்டு, நம்ம ஒரு அரசாங்க முத்திரை வச்ச போர்டு இருக்கு. அந்த மலைக்கு இந்த நிலைமை என்றால் மற்ற மலைகள் வருவாங்களா? என் நிலைமை சொல்றாரு, மலை ஒழுங்கி மகாதேவன் என்று புராண தலைமையை கேட்டிருக்கிறேன். நான் இங்க நேரிலே பார்த்துட்டு இருக்கேன். வேற யாரும் கிடையாது. திருட்டு திமுக அடுத்த திருக்கா திமுக இவங்கதான் மலை ஒழுங்கி மகாதேவன். வேற யாரும் இல்லை. நீட்டு உருவாக்கம் செய்யப்படாத ஒரு வளத்தை அழிக்கிறவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நால்வரும் பிரச்சனை என் மக்களுக்கு. விலைவாசி, பெண்கள் நிம்மதியை தெருவில் போய் வர முடியல, குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வர முடியல, கல்லூரி சென்று வர முடியல, பாலியல் வன்முறை துன்புறுத்தல்கள், தொழிலாளி வேலைக்கு வேலைக்கு அடிச்சு கொள்வது, இது போன்ற பல்வேறு இன்னல்கள் நாள் ஒன்றுக்கு இந்த ஆட்சியில் அவலமாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. தோற்று போன ஆட்சி. என் தம்பி சொன்னா பாருங்க, எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்க, சாதியை சொல்லி கூட்டியிருந்தால் குடியிருப்பார்கள், மதத்தை சொல்லி கூட்டியிருந்தால் கூட்டம் குடியிருப்பார்கள். நாங்கள் தமிழராய் வாருங்கள் ஒன்றிணைகள் என்று கூட்டினோம். ஏனோ தெரியவில்லை, தமிழர்கள் என்றாலே தமிழர்களுக்கே கசக்கிறது. தாம் யார் என்ற ஒரு நிலையை மறந்து இந்த தமிழ் சமூகம் சீர்கட்ட சீரழிந்து நிற்கிறது. வரலாற்று பெரும் சிறப்புமிக்க பேரரசர்களும் வரலாற்றை உருவாக்கிய என் தலைவன் வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறது? மதுமல போதை, மற்ற போதை என்று அனைத்திற்கும் என தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. இதற்கு தீர்வு யார் கொடுப்பது? நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் மாற்று. நாமே மாற்று, நாம் தமிழர் கட்சி ஒன்றே மாற்று. எல்லாரும் யோசிக்கிறாங்க. வாக்கு செலுத்துறாங்க. என்னப்பா அதிகமா இருக்கிறவங்க கூட வாக்கு செலுத்தலாம், கம்மியா இருக்கிறவங்க எப்படி வாக்கு செலுத்த? பண்டிகை அதிகமாகவும் பண்டிதான், புலி தனித்து நின்றாலும் புலிதான். புலி பள்ளியாவது, பள்ளி புலியாவது. பேய்க்கு வாக்கு செலுத்தி, பிசாசுக்கு வாக்கு செலுத்தி, பிசாசுக்கு வாக்கு செலுத்தி, ஐயோ கடிக்கு வதைக்கணும், பேய்க்கு வாக்கு செலுத்தி, இப்படி மாறி மாறி திரும்ப சாதனை ஒரே ஒரு முறை அந்த பட்டனை அழுத்தும் பொழுது உங்கள் முகத்தில் 5 ஆண்டு கால வேதனை, வலி, நீங்கள் பட்ட இன்னல், நம் குழந்தைகள் பட்ட இன்னல், பாறை ஒன்றுமை, ஏன் அனைத்தையும் நினைத்து பாருங்கள். ஒரு காவல் அதிகாரியின் குழந்தை மகளுக்கே காவல வந்து தவறான அறுவை சிகிச்சை செஞ்சு காலை பிடிச்சிட்டான். இப்படிப்பட்ட சீர்கட்ட கேடுகட்ட ஆட்சியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முறை சிந்தித்து அந்த சின்னத்தை பார்க்கும் பொழுது, விவசாயிகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? வந்தா உங்களுக்கு 2000 தருவோம், 1000 ரூபாய் தருவோம், 2000 ரூபாய் தருவோம். இல்ல, நாங்கள் இலவசத்திற்கு மட்டும் என்ன செய்வோம்? இலவசமே வாங்காத தண்ணீரான பெருமையான வாழ்வை எங்கள் மக்களுக்கு கொடுப்போம். எப்படி? நாம் தமிழர் கட்சியில இலவசம். எது இலவசம்? அடிப்படை என்ன அடிப்படை தேவை? தரமான கல்வி அனைவருக்கும். உலகத்தரத்தில் தரமான கல்வி இலவசம் எல்லாருக்குமே. நீங்க சொல்ற அந்த எலிமெண்டரி ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலே தோற்றம். அந்த அளவுக்கு தரமான உயர்தர கல்வி இலவசம். உலகத்தரத்தில் அனைத்து குடிகளுக்கும் மருத்துவ
அரசியல்வாதிகள் அப்போதோ காவேரி படிப்பாங்க. அந்த அளவுக்கு உயர்தர மருத்துவம் அனைத்து குடிமக்களுக்கும் இலவசம். அதை இலவசமா கொடுப்போம். படிப்பில் ஆராய்ச்சி கல்வி இலவசம். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி இலவசம். இது இலவசம். அனைத்து உயிர்களுக்கும் அத்தியாவசிய தேவை குடிநீர் இலவசம். குடிநீர் விற்பனை பொருளாக அது அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி மாறுபட்டு சொல்லுங்க, சிரிக்கிறான். பைத்தியக்கார ஒரு நாளின் பாலின் சந்தை மதிப்பு தெரியுமா? ஆந்திராவில ஒரு பால் வருது. எங்க வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் அந்த பாலை நீங்க உற்பத்தி பண்ண முடியாதா? பண்ண வைக்க முடியாதா? ஏக்கர் கணக்கில் இடத்தை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்ல செல்கிறோம் அனுமதிக்கப்படும் என்ற கூறுகளே அதே ஒரு 10 லட்சம் ஏக்கர்ல ஒரு பிளான் போட்டு மாலை வச்சு ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடு, அரசு வேலை கொடு. ஊட்டி எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஊட்டி கொடுக்குற வேலை பார்க்கறது ஒரு சொகுசா இருக்குது. ஏன் பால் பாதையில வேலை செய்வாங்க முடியாதா? பாலை உற்பத்தி வேலை செய்ய முடியாதா? ஆடு மாடு வளர்த்து அரசு பண்ண முடியாதா? விவசாயம் அரசு ஏற்க முடியாதா? அந்த அளவுக்கு உலகில் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாய அரசு பண்ணா சிரிக்கிறான், பைத்தியக்காரா. விவசாயம் நீங்க செத்துருவ. எங்க அண்ணன் சொல்றாரு, தேனீக்கள் ஏதாவது 5 ஆண்டு மனிதர் நம்ம எழுதி விடும். எந்த அளவுக்கு நுட்பமா புரிஞ்சிருக்காங்க. நம்ம சொல்ற மாதிரி நாங்கள் உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள், உங்கள் எதிர்கால தலைமுறை சந்ததியின் வாழ்க்கைக்கானவர்கள். அதனாலதான் நாங்க இன்னும் கட்டிட்டு இருக்கோம். என் மக்களுக்கு பெருமிதமான வாழ்வை கொடுப்பதற்கும் பெரும் கடமை சுமந்து கொண்டும் நாங்கள் இங்கே இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரோ பாடு எவனோ பாடு என்று நீங்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிற ஒரு நாள் உங்களுக்கு வலிக்கும் பொழுது உங்கள் கண்கள் உங்கள் வாய் தேர்வது எங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அதை மறவாதீர்கள். நீங்க எழுதி வச்சுங்க. ஒரு நாள் நீங்க நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா கட்டாயமா தேர்வு. இந்த காலம் வரும். உருவாக்கணும். அடுத்த முறை நீங்க திராவிட கட்சி வாக்கு செலுத்தி பாருங்க. சந்தே இருப்பாங்க. அதுக்கு மட்டும் பாருங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி அனைத்து கட்சிகளுக்கும் மாற்று இதுதான். நாங்கள் வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல. நீங்கள் கட்டிய அத்தனை கோட்டையை இணைத்து புதியதாக ஒரு கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். சுற்றுலாத்தலமான கடற்கரையாக மட்டுமே இருக்கும். எங்க அண்ணா சொல்றான், சொல்லு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை தமிழர் மட்டுமே ஆள வேண்டும். சொல்ல மற்ற கட்சியை சொல்ல மாட்டான். வந்தவர் எவர் வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் என் சொந்தவர் மட்டுமே ஆள வேண்டும். நாங்கள் மட்டுமே தமிழர் ஆள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எங்களோட இல்லையுமே. ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நிற்போம். எங்க அண்ணா சொல்றாரு. மற்ற திராவிட கட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அவர் திராவிடர்ஸ் தமிழர்கள். நம்மை ஆளவனும் தமிழர் அல்ல, நம்மை ஆண்டவனும் தமிழர் அல்ல. தமிழராய் இருந்து திராவிடத்தில் இருப்பதால் அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அல்ல. யார் தமிழர்? தமிழகத்திற்காக நின்று அவன் கண்டு தன் உயிரை நேரம் மாய்த்த தன் குடும்பத்தோடு சேர்ந்து அத்தனையோடு தவறன் அவன் தமிழ். அவர்கள் வழிவந்த எங்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள். தமிழரா பிறந்துட்டானா தமிழ். என் தமிழம் அடிபட்டு விழும் பொழுது ஐயோ என்று பதவியானோ அவன் தமிழ். திருக்குறளை சொல்லுவாங்க, மனுநீதி சோழன். இப்போ நான் போன நாளைக்கு மயத்துல பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு திமுக வந்து குழந்தை ஏற்றி போயிட்டாரு. சொன்ன மருந்துல நடக்குது, ஏத்திட்டு போயிட்டாரு. ஏன் ஒண்ணும் பண்ணல கேட்டா அவர்கள் ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி. ஆனா அரசு என்ன செய்ய தெரியுமா? தன் மகன் வீடியோவா வந்த போது தெரியாம ஒரு பசு கன்றை ஏற்றி விட்டான். அந்த கன்று இழந்தது. அந்த தாய் பசு சென்று மத்திய அரசு நெல்மணி அரசின் நெல்மணி அடித்து நீதி கேட்டது. அரசர் விளங்கினான். அமைச்சர் அனுப்பி செய்தி அரசனுக்கு சேர்ந்தது. அரசன் நானே எழுதான். என்ன பழைய ரதம் அதை நடைபெற அவன் மேல அந்த ரதத்தை அதே ரதத்தை எந்த தேரை வச்சு அவன் ஏற்றானோ அந்த கண்ணில் கண்ட அதே தேரை வச்சு மகனோட உடலை இடம் மேல பிறந்து காட்டு நீங்க சரி செய்யலாம். அவன் மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதியரசரை வாழ்ந்த இந்த மண்ணில் கேடு பெற்றவர்கள் ஆட்சி செய்வது அவனம்.
நீதி இல்ல, செத்து போச்சு. நீதி இருந்தால் 2 வயது பிஞ்சு குழந்தை என்று பாராமல் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்காங்க. நீதி இருந்தால் பள்ளிக்கு செல்லும் எனது சகோதரி, 12ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரி பாலியல் துன்புறுத்து செய்து இருந்திருக்க மாட்டார். நீதி இருந்திருந்தால் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த அவ்வளவு நடந்திருக்காது. நீதி இருந்திருந்தால் அரசு கலைக்கல்லூரியில் பெண் தூக்குப்பட்டு தங்கியிருக்க மாட்டார். நீதி இருந்திருந்தால் எமது மக்களுக்கும் எனது பெண்களுக்கும் என் பெருந்து குழந்தைகளுக்கும் சமுதாயத்தின் தொழிலாளருக்கும் யாருக்குமே பாதிப்பு வந்துட்டார். நீதி இல்ல, செத்து போச்சு. செத்து போன நீதியை நிலைநாட்ட வேண்டும். யார் செய்வார்? ஒரு முறை, ஒரே ஒரு முறை அவன் 1000 கொடுக்கிறான், 500 கொடுக்கிறான், 2000 கொடுக்கிறான், எந்தையாவது வாங்கி தொலைங்க. ஒரு முறை எங்களுக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள், ஆட்சி எப்படி இருக்கும் நாங்க காட்டுவோம். அடுத்து நீங்க வேற எந்த கட்சியும் யோசிக்க மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்க நினைவு இருக்கும். நாங்க மீண்டும் சொல்றோம், நாங்க வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் மாதிரி மறந்து விடாதீர்கள். எங்களை ரொம்ப அன்பு சொந்தங்களே, இந்த தேர்தலை விட்டா உங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் அதனாலதான் நாங்கள் திரும்ப திரும்ப மீண்டும் சொல்கிறோம். எனது ஆளுநர் சகோதரர் அன்பில் அவர்கள், வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் நமது வாக்கு சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில், என்ன சொன்னா விவசாய சின்னத்தில் இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் தோற்கலாம், விவசாயி ஒருபோதும் தோற்கக்கூடாது. விவசாயி தோற்றால் நாம் தமிழகமே தோற்றுவிடும். ஒரு முறை விவசாயியை வென்று காட்டுங்கள், ஒரு முறை விவசாயியை வெல்ல வையுங்கள், ஒரு முறை விவசாயிக்கு வாய்ப்பளியுங்கள். உங்களை நாங்கள் வாழ வைக்கிறோம், தன்மானத்தோடு பெருமானத்தோடு பெருமிதத்தோடு வாழ வைக்கிறோம் என்று சபதமேற்று முன்னிற்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தலைவர் வாழ்க, தாய் தமிழ் வாழ்க.